வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் சூப்பராக இருக்கேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஹையர் இன்வெர்டர் ஏசி பிசிபி வந்து எப்படி ரிப்பேர் பண்ணுறதுங்கிறத பற்றி தான். இதில் பார்த்தீங்கன்னா அவுட்டோர் போர்டில் ஒரு கம்ப்ளைண்ட்டு, ப்ளஸ் அதில் உள்ள அந்த ஹை வோல்டேஜ் கெப்பாசிட்டர், அந்த கெப்பாசிட்டர் பெரிய கெப்பாசிட்டர் ஃபுல்லாக டேமேஜ் ஆகிடுச்சு, பல்ஜாகி ஓப்பன் ஆகிடுச்சு. அது மாற்றிட்டு எப்படி அந்த என்ன ப்ராப்ளம், அது என்ன சர்வீஸ் பண்ணோம், என்ன எரர் கோடு, அதை பற்றி கம்ப்ளீட் வீடியோ தான் இது. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் அந்த போர்டு. இங்கே பாருங்கள், இந்த போர்டில் பார்த்தீங்கன்னா இந்த பாருங்கள், இது பவர் லைட்டு. இது பார்த்திங்கன்னா 2 போர்டாக இருக்கும். ஆக்சுவலாக பவர் போர்டு, டிசி கெப்பாசிட்டர்ஸ் இதெல்லாம் ஒரு போர்டில் இருக்கும். ஐபிஎம் ஐசி, ஐபிஎம்மோட கண்ட்ரோல், ஐபிஎம்மோட மைக்ரோ கண்ட்ரோல் எல்லாமே ஒரு போர்டில் இருக்கும். நம்ம நார்மல் மைக்ரோ கண்ட்ரோல் இது ஒரு போர்டு, பவர் போர்டு ஒரு போர்டாக தனியாக செப்பரேட் போர்டாக வச்சுருப்பாங்க. இது பார்த்திங்க, இதுதான் டிசி லிங்கோட எல்இடி ஒன்று, இது மைக்ரோ கண்ட்ரோலோட எல்இடி. இது பாருங்கள் ஐபிஎம்மோட மைக்ரோ கண்ட்ரோல் எல்லாம் தனி போர்டு, ஹீச்சிங் தனி, எல்லாமே தனித்தனியாக கொடுத்துருப்பாங்க. பார்த்திங்கன்னா இந்த போர்டில், இந்த மாடலில் பாருங்கள், இந்த கெப்பாசிட்டர் தான் இது. இந்த கெப்பாசிட்டர் தான் டேமேஜ் ஆகிடுச்சு. நமக்கு ஆல்ரெடி ஓல்டு கெப்பாசிட்டர் இது. இந்த 2 கெப்பாசிட்டரும் மாற்றியாச்சு. இங்கே பாருங்கள், இது 2மே ஓப்பன் ஆகிட்டு இருக்கு பாருங்கள். இது 450 வோல்ட்டு 680 மைக்ரோஃபேரடு. இதுவும் பார்த்தீங்கன்னா 450 வோல்ட்டு 680 மைக்ரோஃபேரடு தான் மாற்றிருக்கோம். வேறு கம்பெனிங்கிறதுனால சைஸ் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. ஏன்னா இப்போல்லாம் ஒரு கம்பெனி ஒரு மாதிரி சைஸ் போடுறாங்க கெப்பாசிட்டர்ஸ். அதனால் உங்களுக்கு கம்பெனி பொறுத்து சைஸ் மாறுறது சான்சஸ் இருக்குது நிறையாவே. பாருங்கள், ஆன் பண்ணிட்டேன், இன்டோர் மோட்ரு ஓட ஆரம்பிச்சிருச்சு. இப்போ அவுடோரில் என்ன எரர் வருதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கெப்பாசிட்டர்னால சுத்தமாக கம்ப்ரஸர் ஸ்டார்ட்டே ஆகாமல் இருந்தது. இங்கே பாருங்கள், எரர் வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ எரர் கோடு என்னன்னு எண்ணலாம். 1 2 3 4 5 6. ஒரு தடவைக்கு 2 தடவை நல்லா எண்ணிக்கோங்க. 1 2 3 4 5 6, அதே 6 டைம் தான். இப்போ ஆஃப் பண்ணியாச்சு. இது பார்த்திங்கன்னா கம்யூனிகேஷன் எல்இடி, இன்டோர் டு அவுடோர் கம்யூனிகேட் ஆகுதா இல்லையான்னு பார்க்குறதுக்காக உள்ள எல்இடி அது. அது பார்த்திங்கன்னா பிளிங்க் ஆகிட்டே இருந்ததுன்னா உங்களுக்கு கம்யூனிகேஷன் ஆகுதுன்னு அர்த்தம். இப்போ உங்களுக்கு நான் எரர் கோட் லிஸ்ட்டு காட்டுற பாருங்கள். இதுதான் ஹையர் இன்வெர்டர் ஏசியோட எரர் கோட் லிஸ்ட். இது இங்கே பாருங்கள், இதில் எரர் கோடில் பாருங்கள். எரர் கோடில் பார்த்தீங்கன்னா 6 டைம் பிளிங்க்கு, அவுட்டோர் எல்இடி 6 டைம் பிளிங்க்கு பார்த்தீங்கன்னா F19 போட்டிருக்கு. பவர் வோல்டேஜ் இஸ் டூ ஹை ஆர் லோ அப்படின்னு போட்டிருக்கு பாருங்கள். பவர் வோல்டேஜ் இஸ் டூ ஹை ஆர் லோ அப்படின்னு போட்டிருக்கு. F19 பாருங்கள். இதுதான் மைக்ரோ கண்ட்ரோலர். இந்த மைக்ரோ கண்ட்ரோலர் பார்த்தீங்கன்னா ஐபிஎம் ஐசி. ஐபிஎம் ஐசியோட பாசிட்டிவ் லைன் இது, நெகட்டிவ் லைன் இது. இந்த பாசிட்டிவ் லைன்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெசிஸ்டன்ஸ் போட்டு அந்த ரெசிஸ்டன்ஸ் வோல்டேஜை ரெடியூஸ் பண்ணி அதுலேருந்து எடுத்துகிட்டு போய் இன்னொரு ஐபிஎம்மோட அந்த மைக்ரோ கண்ட்ரோலரோட ஒரு லைனில் கொடுத்துருப்பாங்க. இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஐபிஎம்க்கு வர இன்புட் வோல்டேஜ் கரெக்டாக இருக்கா இல்லையா அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணி சொல்கிறது தான் இதோட வேலை. இந்த ஐசியில் எதுவும் ப்ராப்ளம் இருந்ததுன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் எரர் காட்டும். இப்போ நான் உங்களுக்கு செக் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இங்கே பாருங்கள், ஃபேஸ் டு ஃபேஸ் பார்த்தீங்கன்னா இது நியூட்ரல் டு ஃபேஸ், நெகட்டிவ் பாசிட்டிவ் லைன் இது டிசி வோல்டேஜ். ஐபிஎம்க்கு வர இன்புட் வோல்டேஜ் பார்த்தீங்கன்னா பாருங்கள் 315 வோல்ட்டு கரெக்டாக வருது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த ரெசிஸ்டன்ஸுக்கு முன்னாடி பின்னாடி எல்லா விஷயமும் கரெக்டாக வருது பாருங்கள். 310 3.4 வோல்ட்டாக கன்வெர்ட் ஆகிடுது இங்கே. ஆனால் ஐபிஎம்க்கு இந்த 3.4 வோல்ட் ஐபிஎம்க்கு வரவே இல்லை. இங்கே பாருங்கள், அது வரைக்கும் வருது, ஒரு குறிப்பிட்ட இடம் வரைக்கும் வருது, அதுக்கப்புறம் வரலை. அந்த இடத்துல ஏதோ சர்க்கியூட்டில் ப்ராப்ளமா இல்லை வேறு எதுவும் ரெசிஸ்டன்ஸ் எதுவும் போயிருக்கா என்னன்னு தெரியல. அது செக் பண்ணி பார்த்தா தான் தெரியும். வாங்க செக் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இங்கே பாருங்கள், கண்டினியூட்டி மோடில் வச்சுருக்கேன், பவர் ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ கண்டினியூட்டி செக் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், அந்த ரெசிஸ்டன்ஸ் வரைக்கும் கண்டினியூட்டி வருது. ஆனால் அங்கேருந்து மைக்ரோ கண்ட்ரோலுக்கு போகிற லைனில் கண்டினியூட்டி வரல. அந்த இடம் வரைக்கும் வருது, அதுக்கப்புறம் வரல. இந்த இடத்துல சர்க்கியூட் டேமேஜ் ஆகிருக்கு. உங்களுக்கு நான் அதை ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் கேமராவில். இங்கே பாருங்கள், இந்த இடம் தான். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சர்க்கியூட் டேமேஜ் ஆகிட்டுருக்கு.
சர்க்யூட் டேமேஜ் ஆனதுனால பார்த்தீங்கன்னா அந்த வோல்டேஜ் வந்து மைக்ரோ கண்ட்ரோலுக்கு பாஸ் ஆகவே இல்லை. அதனால தான் உங்களுக்கு எரர் காட்டிக்கிட்டே இருந்திருக்கு. அந்த இடம் வந்து ஆனால் டேமேஜ் ஆன மாதிரியே தெரியல. ஆனால் அது வந்து இடம் வந்து டேமேஜ் ஆகிருக்கு. இப்போ பாருங்கள், நான் இது ஒரு ஒயரை வச்சு அந்த இடத்த லிங்க் பண்ணிட்டேன். வேறு எந்த இதுலேயும் ஷார்ட் ஆகாத அளவுக்கு ரொம்ப சின்ன சால்ரிங்காக தான் இருக்கும். ரொம்ப நைஸான சால்ரிங் வச்சுக்கோங்க, வேறு எங்கேயும் ஷார்ட் ஆகாத அளவுக்கு. இப்போ நம்ம போர்டை ஆன் பண்ணி செக் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், பவர் சப்ளை கொடுத்தாச்சு. அவுட்டோர் போர்டு ஆன் ஆகிடுச்சு, பவர் வந்துடுச்சு. இன்டோர் போர்டு இன்னும் ஆன் பண்ணல, அவுட்டோர் போர்டு ஆன் ஆகிடுச்சு. இன்டோர் போர்டையும் ஆன் பண்ணியாச்சு. இன்டோர் ஃபேன் மோட்டர் ஆன் ஆகிடுச்சு, ஓடிக்கிட்டு இருக்கு. இது வரைக்கும் எந்த எரரும் வரல. கம்ப்ரஸர் என்ன ஆகுதான்னு பார்ப்போம். இங்கே பாருங்கள், கம்யூனிகேஷன் லைட்டு பிளிங்க் ஆகுது, கம்யூனிகேட் ஆகுது இன்டோர் டு அவுட்டோர். லைட் எதுவும் பிளிங்க் ஆகலை. கம்ப்ரஸர் ஆன் ஆக போகுது. கம்ப்ரஸர் ஆன் ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள், கம்ப்ரஸர் ப்ரெஷர் தள்ள ஆரம்பிச்சிருச்சு. நல்லாவே ஒர்க் ஆகுது. ஆக்சுவலாக அந்த சர்க்யூட் டேமேஜ் ஆனதுனால தான் உங்களுக்கு வந்து மைக்ரோ கண்ட்ரோலுக்கு ஃபீட்பேக் போகாமல் தான் உங்களுக்கு வந்து எரர் க்ரியேட் ஆகிட்டே இருந்திருக்கு. இப்போ மைக்ரோ கண்ட்ரோலுக்கு ஒழுங்காக ஃபீட்பேக் சரியாக போகுது. போன உடனே உங்களுக்கு வந்து ஒர்க் ஆக ஆரம்பிச்சிருச்சு. சர்க்யூட் வந்து சம்டைம்ஸ் இந்த மாதிரி தான், ஏதாவது சின்ன சின்ன தண்ணி எது பட்டாலும் ஏதாவது ஒரு இதனால கூட டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது எதனால் டேமேஜ் ஆகிடுச்சின்னு தெரியல, பட் ஆனால் டேமேஜ் ஆகிருக்கு. இல்லை மேனுஃபேக்சரிங்லேயே வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக இருந்திருக்கும். அப்புறம் போக போக பார்த்திங்கன்னா அதோட இது வந்து பெருசாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி கூட டேமேஜ் ஆகிருக்கலாம். நல்லபடியாக ஒர்க் ஆகுது. வோல்டேஜ் லைன் ஃபீட்பேக் இல்லாதனால தான் இந்த மாதிரி ஆகிடுச்சு. பாருங்கள், ஃபுல்லாகவே பக்காவாக ஒர்க் ஆகுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அவர் வீடியோ. தேங்க்யூ. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.